ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆர்டினோ யுனோ போர்டை நம்ம யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட் எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் இது. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு ஆர்டினோ யுனோ போர்டு நம்மளுக்கு தேவைப்படும். அதை நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஒரு போர்டு வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் என்னென்னா, ஆர்டினோ எல்இடி டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர். எல்இடி டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் அதான் இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டோட சர்க்யூட் டயக்ராம், கோடிங் எல்லாமே நான் பின்னாடி டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ இந்த ஆர்டினோ போர்டோட கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற இதை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இதான் இந்த ஆர்டினோ யுனோ போர்டோட போர்டு. இப்போ இந்த ஆர்டினோ போர்டு அப்புறம் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட் போர்டு தேவை. அப்புறம் 3 டிஃப்ரெண்ட்ஸ் கலர் எல்இடி, ஓகேங்களா, ஒரு 7 நம்பர்ஸ். அப்புறம் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 7, சரிங்களா. இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார். இதெல்லாம் அவைலபிளாகவே மார்க்கெட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் இருக்குது, வாங்கிங்க. அப்புறம் ஜம்பர் கேபிள்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரெட் போர்டு எடுத்துக்கிறோம். இந்த ப்ரெட் போர்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர் எடுத்திருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் கலரில் உள்ள எல்இடி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் கனெக்ட் பண்ண ப்ரெட் போர்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ரெட் போர்டில் கீழே உள்ளது எல்லாமே நெகட்டிவ் போர்ஷன்ஸ். இந்த நெகட்டிவ் போர்ஷன்ஸில் இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நெகட்டிவில் வரும். இதேமாரி கனெக்ட் பண்ணுற மாரி எல்லாமே இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிங்க. நெகட்டிவ் போர்ஷனை கீழேயும், பாசிட்டிவ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ப்ரெட் போர்டை அதர் எண்டில் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ ஒரு 7 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 7 ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ட் பண்ணிங்க. இதேமாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அந்த எல்இடியோட அதர் எண்ட் இருக்குல்ல, அந்த அதர் எண்ட்லேருந்து ஒரு எண்டையும், இன்னொரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரெட் போர்டை அதர் சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு சர்க்யூட் நீட்டாக இருக்கிறதுக்கு இதேமாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனில் இன்னொரு அதர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷனை கனெக்ட் பண்ணணும். இதேமாதிரி எல்லா ரெசிஸ்டன்ஸையும் அந்த எல்இடியோட அதர் எண்ட்லேருந்து பார்த்து கனெக்ட் பண்ணி வச்சிங்க. இப்போ நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ரெட் போர்டில் இந்த இதுக்கு நேராக இந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த போர்ஷன் நேராக கனெக்ட் பண்ணாமல் இந்த அதர் எண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த ஒயர்ஸ், ஜம்பர் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜம்பர் கேபிளை இதேமாதிரி இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்லேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட அதர் எண்ட்லேருந்து இந்த ஜம்பர் கேபிளை ஒவ்வொன்றா நீங்கள் கனெக்ட் பண்ணணும். 7 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த ஜம்பர் கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, அல்ட்ராசோனிக் சென்சார் கனெக்ட் பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, அதேமாரி இந்த எல்இடி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நெகட்டிவ் போர்ஷன் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் போர்ஷனை நம்ம இந்த போர்டோட கனெக்ட் பண்ணணும். ஆர்டினோ போர்டோட கனெக்ட் பண்ணணும். விசிசி வந்து பார்த்தீங்கன்னா +5 வோல்ட்லையும், கிரவுண்டு வந்து கிரவுண்டு, இது கிரவுண்டு, இந்த கிரவுண்டு வந்து இந்த கிரவுண்ட்லேயும் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதோட கனெக்ட் பண்ணியாச்சு. ட்ரிகர் பின் வந்து எடுத்து, இது ட்ரிகர் பின் இருக்கும், இந்த இருக்குல்ல, இது ட்ரிகர் பின் 11லேயும் கனெக்ட் பண்ணணும். தென் அடுத்து எல்இடி, இப்போ 7 பின்ஸ் இருக்குல்ல, அந்த 7 ஜம்பரையும் 2 பின் நம்பர் 2லேருந்து 8 வரலையும் நம்ம இந்த பார்த்தீங்களா, இந்த 2, 3, 4, 5, 6, 8 பின்னோட கனெக்ட் பண்ணிடணும். இப்போ கனெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ கோர்ஸ் வந்து இந்த கோடு டயக்ராம் எல்லாமே நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை சிஸ்டத்தோட நம்ம இந்த இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோடிங்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். ஓகேங்களா. கோடிங் எழுதிட்டு அது ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகிடும், அந்த கோடிங் வந்து இந்த ப்ரோக்ராமோட லிங்க் ஆகிடும். ஓகே, எப்படி நம்ம VLSI ப்ரோக்ராம்லாம் நம்ம பண்ணுறோமோ அதேமாரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டோம். செல்ஃபோன்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்தமாரி கோடிங்கில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் வச்சு நான் வந்து கோடிங் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கப்போ மூவ் அந்த எல்இடி பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். ஓகேங்களா. 15 சென்டிமீட்டர்னால் வந்து எல்இடி, அடுத்து 10, 5, 3, 4 அதுமாரி இந்த டிஸ்டன்ஸ் வர எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஓகேங்களா. இதை வந்து